உலக அளவை ஒப்பிடும்போது இந்தியாவில் 9 நபர்களில் ஒருவருக்கு புற்றுநோய் பாதிப்பு ஏற்படுவதாக ஆய்வறிக்கை கூறுகிறது. கடந்த கால தரவுகளின்படி அடுத்த 30 ஆண்டுகளில் புற்றுநோய் பாதிப்பால் இந்தியா மிகப்பெரிய பாதிப்பை சந்திக்க நேரிடும் என மருத்துவ வல்லுநர்கள் மூலம் எச்சரிக்கையும் விடுக்கப்பட்டுள்ளது. உலகளாவிய மருத்துவத்துறையின் அடிப்படையில் புற்றுநோய்க்கு வழங்கப்படும் சிகிச்சையில் 10இல் ஒருவருக்கு மட்டுமே பலனளிக்கும் நிலையில் மீதமிருப்பவர்களின் எதிர்காலம் கேள்விக்குறியாகிறது. இதற்கு முற்றுப்புள்ளி வைக்கும் விதமாகவும் இந்தியர்களின் வம்சாவளி புற்றுநோயை கண்டறியும் வகையிலும் ஐஐடி மெட்ராஸ் பாரத் கேன்சர் ஜெனோம் அட்லஸ் என்ற புற்றுநோய் குறித்த தரவுகள் அடங்கிய பிரத்யேக தரவுத்தளத்தை உருவாக்கியுள்ளது. இந்தியாவின் அனைத்து பகுதியிலிருந்தும் சுமார் 500 முதல் 900 வரையிலான புற்றுநோய் மாதிரிகளை சேகரித்து அவற்றை ஆய்வுக்கு உட்படுத்தி இந்தியர்களின் மரபணுவில் புழக்கத்தில் இருக்கும் புற்றுநோயை கண்டறிந்து அதற்கு ஏற்றாற் போல சிகிச்சை அளிக்க உதவுவதே இந்த தரவுத்தளத்தின் நோக்கம். 950 சீக்வன்ஸ் 500 பேஷண்ட்ல பண்ணல, இந்தியன் பேஷண்ட்ல ஏதாவது யூனிக் சேஞ்சஸை நாங்கள் ஐடென்டிஃபை பண்ணியிருக்கோம். அதை பாப்புலேஷன் லெவலில் நம்ம ஸ்க்ரீன் பண்ணினா அது ஒரு டயக்னாஸ்டிக் கிட்டு தயார் பண்ணுறதுக்கு ரொம்ப பெரிதாக இருக்கும். அந்த டயக்னாஸ்டிக் கிட்டு எதுக்கு அப்படின்னா ஒரு ஏர்லி டயக்னாஸ்டிக் பண்ணுறதுக்கு, ஏர்லி டிடெக்ஷன் பண்ணுறதுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதே இது ஒரு மருந்து, புது மருந்து நம்ம இந்தியன் பாப்புலேஷனுக்காக தயார் பண்ணுறதுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அந்த மருந்து அப்படி கண்டுபிடிக்கிறோம் அப்படின்னா அதுதான் ப்ரிசிஷன் மெடிசன், பேஷண்ட் ஸ்பெசிஃபிக் மெடிசன். அண்ட் பிரெஸ்ட் கேன்சர் மட்டும் இல்லை, நாங்கள் கோலரெக்டல் கேன்சரும் பண்ணிட்டு இருக்கோம், பீடியாட்ரிக் கேன்சரும் பண்ணிட்டு இருக்கோம், பீடியாட்ரிக் பர்டிகுலராக லுக்கீமியாலையும் பண்ணிட்டு இருக்கோம், பிளட் கேன்சர்லையும் பண்ணிட்டு இருக்கோம், அதுபோல் பேங்க்ரியாட்டிக் கேன்சரும் பண்ணிட்டு இருக்கோம். அது முடிஞ்ச உடனே அந்த டேட்டாவும் இருக்கும். மருத்துவ வல்லுநர்கள், மருந்து ஆளுநர்கள் உள்ளிட்ட மருத்துவத்துறை சார்ந்த நிபுணர்கள் புற்றுநோயின் தாக்கம் குறித்த புரிதலை உணர்ந்து இந்தியர்களுக்கு தகுந்தாற் போல மருந்துகளை உற்பத்தி செய்து சிகிச்சை அளிக்க இந்த தரவுத்தளம் உதவும் என கூறப்படுகிறது. கேன்சரோட இன்சிடென்ஸ் மதிப்பு நம்ம ஊரில் ரொம்ப அதிகமாக போகிறது டெஃபினட்டாக. ஏன்னா நம்மளோட ஏஜ் இன்க்ரீஸ் ஆக போகிறது, நிறையா விஷயத்தினால இன்சிடென்ஸ் இன்க்ரீஸ் ஆகும். பட் அதே டைம் இந்த இன்ஃபர்மேஷனால் லோக்கல் ரிசர்ச் நம்ம ஊரில் நிறையா நடக்கும். லோக்கல் ரிசர்ச்னால லோக்கல்லி மேனுஃபேக்சர்ட் மெடிசன்ஸ், இண்டிஜினஸ் மெடிசன்ஸ் ஃபார் கேன்சர் வில் கம். அதனால் மோஸ்ட் இம்பார்ட்டண்ட் ட்ரீட்மெண்ட், நெக்ஸ்ட் இம்பார்ட்டண்ட் காஸ்ட் ஆஃப் ட்ரீட்மெண்ட் ரொம்ப கம்மியாகும், விச் வில் பி ஆக்சசபிள் பை தி காமன் மேன். அதுதான் ஃபைனல் ஸ்டெப். ட்ரீட்மெண்ட், கரெக்டான ட்ரீட்மெண்ட்டும் வரும், காஸ்ட்டும் கம்மியாக இருக்கும். அதிகமாக காஸ்ட் ட்ரீட்மெண்ட் இருந்தால் காமன் மேனை ரீச் பண்ண முடியாது. ஆனால் இதனால் இந்த ஒரு டிஃபரன்ஸ் டெஃபினட்டாக வரப்போகிறது. ஐஐடி மெட்ராஸ் உருவாக்கியுள்ள இந்த தரவுத்தளத்தில் இந்தியாவின் எந்த ஆராய்ச்சி நிறுவனத்தின் மூலம் கூடுதல் மாதிரிகளை பரிசோதனை செய்து புதிய தரவுகளை சேகரித்தாலும் அவற்றையும் பதிவேற்றம் செய்யும் வகையில் வடிவமைக்கப்பட்டுள்ளது. புற்றுநோய் வருவதை முழுமையாக தடுக்க முடியாத சூழலில் அவற்றின் தன்மையை உணர்வதற்கும் அதன் வீரியத்துக்கு ஏற்றாற் போல சிகிச்சை வழங்குவதற்கும் இதுபோன்ற நடவடிக்கைகள் அவசியம் என்கிறார் ஐஐடி இயக்குனர் காமகோடி. நம்ம தேசத்துல வர கேன்சரோட டேட்டா இதான் முதல் தடவை இது மாதிரி ஓப்பன்ல கொடுக்கறது. இந்த டேட்டா மூலமா நம்ம தேசத்துக்காக சில மெடிசன்ஸ் கண்டுபிடிக்கலாம். இப்போ ஒருத்தர் கேன்சர் வந்தா அது இந்த ஜீனோம் சீக்வன்ஸ்ல எந்த சீக்வன்ஸ்ல அது இருக்குன்னு அதை பார்த்துட்டு, அதான் அந்த ஸ்ட்ராட்டிஃபிகேஷன் சொல்றாங்க, எந்த ஜீனோம் சீக்வன்ஸ்ல இருக்குன்னு அதை பார்த்து அதுக்கு தகுந்த மாதிரி ஒரு மெடிசன் கொடுக்கலாம். எல்லாருக்கும் ஒரே மருந்து இல்லை, அவங்களுக்கு எந்த மாதிரியான மெடிசன் கொடுக்க வேண்டும், எந்த மாதிரியா அந்த கேன்சர் வந்திருக்கு, எந்த மாதிரி அது எஃபெக்ட் ஆகுது, எந்த ஜீனோம் சீக்வன்ஸ்ல அது மேப் ஆகுது, அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம மெடிசன் கொடுக்கணுங்கிற மாதிரி ஒரு பர்சனலைஸ்டு மெடிசன் கொடுக்கலாம். இது மாதிரி கொடுக்கறதுனால நிச்சயமா நமக்கு க்யூரும் ரொம்ப குயிக்காக ஆகலாம். அதே டைம் அதையும் எதிர்பார்க்குறோம். ரெண்டாவது, இந்த கேன்சர்னால வர டெத்து அதையும் ரொம்ப குறையுங்கிறத ரொம்ப நம்ம எதிர்பார்க்குறோம். இதையும் தாண்டி தொழில்துறை மற்றும் உற்பத்தியில் மேக் இன் இந்தியா திட்டத்தை முன்னிறுத்தி இந்தியா வேகமாக வளர்ந்து வரும் நிலையில் இந்தியர்களின் மரபணுக்களுக்கு ஏற்ற வகையில் புற்றுநோய் இல்லாத இந்தியாவாக மாற்றும் ஐஐடி மெட்ராஸின் முயற்சி அனைத்து வகையிலும் பாராட்டுதலுக்குரியது. தமிழ் ஜனம் செய்திகளுக்காக ஒளிப்பதிவாளர் பாலாவுடன் செய்தியாளர் நாகராஜ்.